எனக்கு 60 செகண்ட்ஸ்க்குள்ளே விந்து வெளியில் வந்துடுது, அது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் வந்து ப்ரீமெச்சர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சுக்கும் போது 60 செகண்ட்ஸ்க்குள்ளே விந்து வந்துடுச்சுன்னா அது பேர் ப்ரீமெச்சர் எஜாக்குலேஷன். அது ஒரு வியாதி கிடையாது, இட்ஸ் அ கண்டிஷன். காமனாக 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வரும். ஒன்று வந்து ரொம்ப நாள் விந்து எடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த விந்து பை வந்து ஃபுல்லி லோடட் வித் சீமன். ஸோ அந்த விந்து பையை சுற்றி இருக்க மசில் வந்து அழுத்தும் போது தான் அந்த விந்து வெளியில் வந்துடுது. ஸோ ஃபுல்லாக அதில் விந்து இருக்கிறதுனால பிரெயினுக்கு சீக்கிரமாகவே சிக்னல்ஸ் போயிட்டு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி விந்து வெளியில் வரும். ரெண்டாவது இந்த முன்தோல் ஃபோர்ஸ்கின்னு சொல்லுவாங்க, அது மூடிடும். சில பேருக்கு மூடி இருக்கிறதுனால உள்பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சென்சிட்டிவாகவும் ரொம்ப கூசும் அந்த இடம் தொட்டாலே. அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்போதே உடனே அந்த சிக்னல் போயிடும், அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகி விந்து வெளியில் வந்துடும். மூணாவது குரூப் வந்து பிரெயின்லேயே வந்து ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தேவையில்லாமல் ஃபயர் ஆகும், அவங்களுக்கும் வந்து விந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். இது ஒரு வியாதியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் இட் கேன் பி ட்ரீட்டட் பை ப்ராக்டிசஸ் லைக் நீங்கள் வந்து அடிக்கடி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது, இல்லைனா வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியே விந்த வெளியில் எடுத்துடுறது. சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணும், பட் ஷார்ட் டேர்மில், நாட் லாங் டேர்ம் பெனிஃபிட். அண்ட் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் இருந்ததுன்னா அதை ஒழுங்காக டேக் கேர் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு வியாதியாக கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.